அப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் என்னன்னா, எமோஷ்னலாக ஒரு பாண்டு எல்லார்கிட்டையும் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு திருப்பி இவங்க அன்பு கொடுக்கலையே, அது ஒரு வலி, அது தீராத வலி. சரி, அன்பு கொடுக்கல விட்டுடுங்க, இவங்க துரோகம் பண்றாங்களே, நம்பிக்கை துரோகம் பண்றாங்க, அதுவும் எனக்கு இந்த ஆதங்கம், அந்த அந்த காயத்துடைய ஆழம், பெத்த குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்ற வலி, ரணம், இந்த குழந்தைங்களை பெற்று வளர்க்கறதுக்காக நான் பட்ட சிரமம் எவ்வளோ, நான் செய்த தியாகங்கள் என்ன, எல்லாம் அவ்வளோதானா? இப்படியே போயிடுமா வாழ்க்கை? என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சா? வெறும் வலி, காயம், ரணம், இதோடைய தியாகம் இதோடய முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையில் நல்லதே கிடையாதா அப்படின்னு கேட்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம். நான் நல்லதை தானே செய்கிறேன். மூன்றாவது கேள்வி, உங்க மனசுல வரக்கூடிய மூன்றாவது கேள்வி ரிஷபத்திற்கு, நான் நல்லதை தானே செய்தேன், நல்லதை தான் செஞ்சேன். வேலை செய்கிற இடத்துல உண்மையாவே பாலிடிக்ஸ் பண்ணாம நான் என் வேலையை பார்த்தேன். மற்றவர்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஹெல்ப்பும் பண்ணேன். எக்ஸ்டெண்ட் போய் ஒரு ஸ்டெப்பு கீழே போய் ஹெல்ப் பண்ணேன். பல பல லெவல் கீழே ஹெல்ப் பண்ணேன். ஆனால் என்னை பற்றி நான் யாருக்கு உதவி பண்ணணும், அவங்க என்னை பற்றியே என்னுடைய மேனேஜர்கிட்ட தப்பாக பேசுகிறாங்களே.